2026 புத்தாண்டு பிறந்தாச்சு. இந்த வருஷம் பணத்தை சம்பாதிக்கவும் சேமிக்கவும் நம்ம வாழ்நாளிலேயே கிடைக்காத ஒரு மிகப்பெரிய வாய்ப்புன்னு சொல்றாரு பிரபல முதலீட்டாளர் ராபர்ட் கியோசாகி. அவர் தன்னுடைய சோசியல் மீடியா பக்கத்துல போட்ட ஒரு பதிவு இப்போ வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, 2026 வெறும் பொருளாதார நெருக்கடி மட்டும் உள்ள வருஷம் இல்ல, இது புத்திசாலிங்க பணக்காரர்கள் ஆகிற வருஷம் அப்படின்னு சொல்றாரு. யாரெல்லாம் ஜெயிப்பாங்க தெரியுமா? தங்கம், வெள்ளி, பிட்காயின், ரியல் எஸ்டேட் மற்றும் பிசினஸ் செய்யறவங்க தான் இந்த வருஷம் மிகப்பெரிய லாபத்தை அடைவாங்களாம். ஏன்னா உலக நாடுகள் எல்லாமே கடன்ல சிக்கி தவிக்குது. மத்திய வங்கிகள் வட்டி விகிதத்தை ஏத்த முடியாம திணறுது. இந்த நேரத்துல அவங்க செய்யக்கூடிய ஒரே வேலை பணத்தை அச்சடிக்கிறது. இப்படி பணத்தை அச்சடிச்சா என்ன ஆகும்? பணத்தோட மதிப்பு குறையும். அப்போ உங்க கையில இருக்கிற காசுக்கு மதிப்பு இருக்காது. ஆனா தங்கம், நிலம் போன்ற சொத்துக்களோட மதிப்பு பல மடங்கு ஏறும். யாரெல்லாம் ஏழையாக போறாங்க? நம்ம மாச சம்பளத்தை மட்டும்தான் நம்பி இருக்கேன், விலை குறையட்டும் அப்ப வாங்குறேன், எனக்கு பென்ஷன் இருக்கு அது போதும், அல்லது பணத்தை சும்மா ரொக்கமா வச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தங்களை பாதுகாக்க உணர்ந்தாலும் கடைசியில ஏழையாகத்தான் போவாங்கன்னு கியோசாகி எச்சரிக்கிறாரு. அவர் சொல்றது என்னன்னா, பணம் சேமிக்கிறவங்க கிட்ட இருந்து முதலீடு செய்யறவங்க கைக்கு பணம் மாறும், ஊழியர்கள் கிட்ட இருந்து முதலாளிகள் கைக்கு செல்வம் போகும். இதுதான் பொருளாதார விதி. அதுக்காக விவரம் தெரியாத எதையாவது வாங்கணும்னா அதுவும் கூடாது. கல்வி இல்லாம சொத்து வாங்கறது சூதாட்டத்திற்கு சமம்னு ஒரு கொட்டும் வைக்கிறாரு. பணம் எங்கிருந்து எங்கே நகருது, கடன் வாங்குறது எப்படி லாபமா மாத்தலாம், வரிகள் எப்படி நமக்கு சாதகமா இருக்கும், இதையெல்லாம் கத்துக்கிட்டு முதலீடு செய்யணுமாம். கியோசாகியோட கருத்துக்கள் எப்பவுமே கொஞ்சம் சர்ச்சையை கிளப்பும். பிட்காயின், ரியல் எஸ்டேட் பத்தி அவர் சொல்றது சில சமயம் விமர்சனத்துக்கு உள்ளாகும். இருந்தாலும் மாற்றம்ங்கிறது ஆபத்தா பார்க்காம வாய்ப்பா பார்க்கணும்னு அவர் சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. சோ மக்களே, 2026ல உங்க பணத்தை சும்மா தூங்க வைக்காதீங்க. உங்க நிதி ஆலோசகர்கிட்ட பேசி சரியான இடத்துல முதலீடு பண்ணுங்க. ஏன்னா பணக்காரர்களாக இதுதான் சரியான நேரம்.